8 மணிக்கு போயிட்டீங்கன்னா காலை 5 மணி வரை நிகழ்ச்சி நிரல். மிக அற்புதமாக எனக்கு கூட ஆசை ஒரு தடவை போயிட்டு வரணும்னு. பாருங்க இவங்க 10,000 அவங்க கொடுக்குறாங்களாம், போயிட்டு வாங்க. எனக்கு கூட ஆசை. இங்க கூட அப்படி இல்லைங்க. இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 யூரோல முடிச்சிடலாம் கதையை. இங்க நைட்டு ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னா காலை 5-7 மணிக்கு கூத்துக்கு மாலமா இருக்கும். ஆங்கில புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாட ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப என்னன்னா ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இதுக்குள்ள வர சிக்கல், இந்த புத்தாண்டு என்பது காலத்தின் சூழலாக இறை மார்க்கத்திற்கு ஆட்பட்டிருக்கு. சித்திரை என்பது ஒரு இந்துனுடைய புத்தாண்டாக வடிவமைச்சிடுது. இப்ப ஆங்கில புத்தாண்டு கூட அப்படித்தான். ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு என்ன பண்றாங்க? கோயில்கள் எல்லாம் திருவழிபாடு காலையில. இப்ப என்ன பண்றோம்? சித்திரையை நாம் புத்தாண்டாக வைத்திருக்கின்ற நாம் நிச்சயமாக கோயில்களிலே ஆங்கில புத்தாண்டை கொண்டாடக்கூடாது. இன்னைக்கு நீங்க தமிழ் தை புத்தாண்டை வேண்டாம் என்று சொல்கின்ற அந்த இறைமார்க்கத்தை உள்ளவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் சித்திரையை கொண்டாடி தையை வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்யும் நீங்கள் ஆங்கில புத்தாண்டையும் கோயில்களிலே அனுமதிக்க கூடாது. உண்மையா இல்லையா? ஆங்கில புத்தாண்டை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். ஆங்கில புத்தாண்டு எங்கிருந்து வந்தது? ஐரோப்பியாவிலிருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நமது பிள்ளைகள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். அதனால் தை புத்தாண்டு என்பது தமிழின் வளர்ச்சியை நோக்கி, தமிழின் சிறப்பை நோக்கி கொண்டாடப்பட்டிருப்பதால் அன்பர்களே, நீங்கள் உங்கள் புத்தாண்டுகளை நீங்கள் ஆங்கில புத்தாண்டையும் கொண்டாடுங்கள். எனக்கு என்னன்னா நீங்க கொண்டாட நாங்க ஒரு கூட்டம் வைப்போம் பாருங்க. நான் இப்ப கம்பன் கழக ஆங்கில புத்தாண்டு வச்சுன்னா நீங்க எல்லாம் 30-50 யூரோ கட்டிட்டு வருவீங்கல்ல. நம்ம மணி தலையாட்டது பார்த்தா வருவாரா வர மாட்டான்னு தெரியல. அது வேற தெரியல. இப்ப ஆங்கில புத்தாண்டு நடத்துங்கள். ஒரு மொழி கற்றால் ஒரு மனிதன், 2 மொழி கற்றுக்கொண்டால் 2 மனிதன், 3 மொழி கற்றுக்கொண்டால் 3 மனிதன். அதனால் நீங்கள் ஆங்கில புத்தாண்டை நான் கொண்டாட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதை தானே வாழ்க்கை. கொண்டாடுங்கள். சித்திரை புத்தாண்டு நம்மை தொன்று தொட்டு வருகின்ற புத்தாண்டு. அதை நம்முடைய மதத்தோடு சேர்ந்த புத்தாண்டாக வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் கொண்டாடுங்கள். தமிழுக்காக தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் புத்தாண்டும் சித்திரையும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய கவிஞர் கி. பாரதிதாசன், பிரான்சு கம்பன் கழக தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவு சின்னம் வழங்க திரு கேசவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மையத்தில் போகணும். இது பட்டயம் bravo.